தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை நடத்துகிறதுக்கு போதுமான தேவனாய் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்போமோ அவைகள் எல்லாம் நாங்கள் பெறுவோம். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், ஆண்டவரே மலை போன்ற பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆண்டவரே கட்டுகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், ஆண்டவரே தோல்விகள் சூழ்ந்து இருக்கலாம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மனம் மடிவுண்டாக்குற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரை கேட்கிற கிருபையை தாங்க. உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் கொள்ளுகிறார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் ஆண்டவரே, யோபுக்குள்ள இருந்த விசுவாசம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அது நடக்கும் ஆண்டவரே. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் நடக்க முடியாத காரியங்களில உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இயேசு என்னும் நாமத்தினால ஜெயம் பெற உதவி அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் தேசத்திற்காக ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம். வருகிற திங்கட்கிழமை ஜனவரி 26 நம் இந்திய தேசத்தின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசத்திற்கான சிறப்பு ஜெபம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை இணையதளம் வாயிலாக நடைபெற உள்ளது. பாரமுள்ள தேவ பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும். நாம் அனைவரும் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு நம் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒன்றிணைந்து ஜெபிப்போம். வாஞ்சையோடு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமேன்.